அண்மை செய்தி கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் செங்கோட்டையன் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். விவரம் வணக்கம் தனலட்சுமி. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனு தாக்கல் இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தலைமையில் திரளான தொண்டர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் ஊர்வலமாக புறப்பட்டு தங்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இருந்தனர். அப்போது கோபிச்செட்டிப்பாளையத்தில் துவங்கிய ஊர்வலம் உற்சாக முழக்கங்களுடன் சென்று நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள தந்தை பெரியார் சிலைக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சிலைக்கும் அவர் மாலை அணிவித்து வணங்கி அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் அலுவலகத்திற்கு 10 மீட்டர் தொலைவிலேயே பாதுகாப்பு நலன் கருதி காவல்துறையினால் தொண்டர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். பின்னர் தேர்தல் விதிமுறைகளின்படி தமிழக வெற்றி கழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், மாவட்ட செயலாளர் பிரதீப் உட்பட 5 நிர்வாகிகள் மட்டுமே அந்த அலுவலகத்தில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவானந்தனிடம் அவர்களிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்து அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார் தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். அண்மை செய்தி கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் செங்கோட்டையன் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். விவரம் வணக்கம் தனலட்சுமி. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனு தாக்கல் இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தலைமையில் திரளான தொண்டர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் ஊர்வலமாக புறப்பட்டு தங்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இருந்தனர். அப்போது கோபிச்செட்டிப்பாளையத்தில் துவங்கிய ஊர்வலம் உற்சாக முழக்கங்களுடன் சென்று நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள தந்தை பெரியார் சிலைக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சிலைக்கும் அவர் மாலை அணிவித்து வணங்கி அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் அலுவலகத்திற்கு 10 மீட்டர் தொலைவிலேயே பாதுகாப்பு நலன் கருதி காவல்துறையினால் தொண்டர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். பின்னர் தேர்தல் விதிமுறைகளின்படி தமிழக வெற்றி கழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், மாவட்ட செயலாளர் பிரதீப் உட்பட 5 நிர்வாகிகள் மட்டுமே அந்த அலுவலகத்தில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவானந்தனிடம் அவர்களிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்து அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார் தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.